ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் ஒரு முதுமொழி சொல்வதை நாம் கேட்டிருப்போம். வழக்குரைஞருக்கும் மருத்துவருக்கும் நாம் எதையும் மறைக்கக்கூடாது. அதாவது அட்வொகேட்டுக்கும் டாக்டருக்கும் எதையும் மறைக்காதீங்க, எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதுமொழி இருக்கிறது. பல நேரங்களில் நாம் பலரிடத்துல பேசும் பொழுது நாம் மறைத்து மறைத்து பேசுவது, இவர்களுக்கு இதை சொல்லிவிடக்கூடாது, இதை தெரிந்து விடக்கூடாது, இதை எப்படி நாம் திரித்து நம்மீது நன்மை இருப்பது போல, நாம் நல்லவர்களாக இருப்பது போல, நாம் தைரியசாலியாக இருப்பது போல எப்படி நாம் காண்பித்துக் கொள்ளலாம் என்று பல விதத்திலே நாம் மாற்றி மாற்றி திரித்து திரித்து பல நேரங்களில் பொய்யை கூட நாம் சொல்வதுண்டு. சில நேரங்களில் சிலர் தங்களுடைய ஜெபங்களில் இதை தேவனிடத்திலும் கடைபிடிக்கிறார்கள். இங்கே நாம் யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆதியாகமம் 32:11 என் சகோதரனே ஆகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அவன் சொல்லி கடைசியில் சொல்லுகிறார் பாருங்கள், அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு எதை மறைக்கிறீர்கள், யாருக்கு தெரியாமல் எதை செய்கிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுத் கொடுக்கிறது, ஆண்டவருக்கு நீங்கள் எதையும் மறைக்க கூடாது. ஆண்டவருக்கு தெரிந்தவாறு எல்லாவற்றையும் செய்யுங்கள். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்கட்டும். ஆமென்.